ஆப்கானிஸ்தானின் சுதந்திரம். 1919 ஆண்டு ஆகஸ்ட் 19 அன்று ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து முழு சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திரம் ஆப்கானிஸ்தானை ஒரு சுய இறையாண்மை கொண்ட தேசமாக மாற்றி வெளிநாட்டு விவகாரங்களில் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் உரிமையை பெற்று தந்தது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ரஷ்ய சாம்ராஜ்யத்திற்கும் இடையிலான ஒரு முக்கியமான பகுதியாக உருவெடுத்தது. இரு பேரரசுகளும் அந்த பகுதியின் மீது தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்த முயன்றன. இதனால் பிரிட்டிஷ் பேரரசுக்கும் ரஷ்ய பேரரசுக்கும் இடையே தி கிரேட் கேம் எனப்படும் புவிசார் அரசியல் போட்டி உருவானது. ரஷ்ய பேரரசின் செல்வாக்கும் ஆதிக்கமும் மத்திய ஆசியா வழியாக பிரிட்டிஷ் இந்தியாவின் எல்லைக்கு வராமல் தடுப்பதே பிரிட்டனின் நோக்கமாக இருந்தது. இதனால் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஆப்கானிஸ்தானை ஒரு பஃபர் ஸ்டேட் எனப்படும் இடைநிலை நாடாக வைத்துக் கொள்ள விரும்பியது. இதற்காக 1839 முதல் 1842 வரை பிரிட்டனுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற முதல் ஆங்கிலோ ஆப்கானிய போரில் பிரிட்டன் தோல்வியடைந்தது. ஆனால் 1878 முதல் 1880 வரையில் நடைபெற்ற இரண்டாம் ஆங்கிலோ ஆப்கானிய போரில் வெற்றி பெற்றது. இதையடுத்து ஆப்கானிஸ்தான் பிரிட்டனின் நேரடி காலனியாக மாறாவிட்டாலும் அதன் வெளியுறவு கொள்கையை பிரிட்டன் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டது. அதாவது ஆப்கானிஸ்தான் உள்நாட்டில் சுயாட்சி கொண்டிருந்தாலும் வெளிநாட்டு உறவுகள் அனைத்தும் பிரிட்டிஷின் அனுமதியுடன் மட்டுமே நடக்க வேண்டியிருந்தது. 1919 ஆண்டு ஆப்கானிஸ்தானின் அரியணைக்கு வந்த புதிய மன்னர் அமானுல்லா கான் நவீனமயமாக்கல் மற்றும் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வர விரும்பினார். இதற்கு பிரிட்டனின் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டியது அவசியமானது. இதற்காக அமானுல்லா கான் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு எதிராக போரை அறிவித்தார். இது மூன்றாம் ஆங்கிலோ ஆப்கானிய போர் என அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் படைகள் ராணுவ ரீதியாக வலுவாக இருந்த போதிலும் இந்திய எல்லைப்புற பழங்குடியினர் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவு அளித்ததால் பிரிட்டனுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. மேலும் முதலாம் உலகப் போர் முடிவடைந்திருந்ததால் பிரிட்டன் மற்றொரு பெரிய போரில் ஈடுபட விரும்பவில்லை. இதனால் ஆப்கானிஸ்தானுடன் சமாதானத்திற்கு தயாரானது. இதையடுத்து ராவல்பிண்டி உடன்படிக்கை கையெழுத்தானது. இந்த உடன்படிக்கையின் மூலம் பிரிட்டன் தனது வெளியுறவு கொள்கையின் கட்டுப்பாட்டை ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பிக் கொடுத்தது. இதையடுத்து ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்ட முதல் ஆசிய நாடானது. 1919 பிரிட்டனின் அரசியல் தலையீட்டிலிருந்து விடுபட்டாலும் உள்நாட்டு அரசியல் மோதல்களாலும் வெளிநாட்டு சக்திகளின் போட்டியாலும் ஆப்கானிஸ்தானின் வரலாறு தொடர்ந்து போராட்டங்கள் நிறைந்ததாகவே உள்ளது.